மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு பையன் சரியாவே படிக்க மாட்டானா. அவன் காதை பிடிச்சி திரிகி அந்த வாத்தியார் சொன்னாராம், நான் சொல்ற சம்பவம் நடந்த கதை இல்ல, நடந்த சம்பவம். காதை பிடிச்சி திரிகி சொன்னாராம், நீ 9ஆம் கிளாஸ் படிக்கிற, ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இல்ல, ஒழுங்கா படிக்க மாட்ட, நீ எல்லாம் கல்லோடைக்கிறதுக்கு தாண்டா லாய்க்குன்னு அந்த டீச்சர் அந்த பையனை திட்டி இருக்காரு. நீ எல்லாம் கல்லோடைக்க தாண்டா லாய்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையன் அழுதுட்டே போய் அம்மாட்ட சொல்லியிருக்கான், என்னை பார்த்து எங்க வாத்தியாரு கல்லு உடைக்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லிட்டாருமா, கவலைப்படாரா, நீ ஜெயிச்சிருவேன். அந்த வாத்தியார் அவன் +2 படிக்கிறப்ப ரிட்டையர்ட் ஆகி போட்டார். அந்த பையன் +2 படிக்கிறப்ப அந்த வாத்தியார் கூப்பிட்டு, நான் ஒரு பையனை கல்லு உடைக்க தான் லாய்க்குன்னு சொன்னேன், அவன் நல்லா வருவான், எனக்கு போத்துன பொன்னாடியை நான் அவனுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி போத்திட்டு வாத்தியார் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். ரிட்டையர்ட் ஆகி போன வாத்தியாரு ஒரு 9 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆகி ஒரு 9 வருஷத்துல அந்த வாத்தியாருக்கு வயிற்றுல ஒரு பெரிய வலி வந்து நேர ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல அவர் வயிற்றுக்குள்ள 5 கல்லு கிடக்கு. அந்த 5 கல்லையும் ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த வாத்தியார், என்னை காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு ஒண்ணு வயிற்றுல இருக்கிற அந்த 5 கல்லையும் லாப்ரோஸ்கோப்பிங்ல அந்த டாக்டர் எடுத்துட்டு, நீங்க நல்லா ஆயிட்டீங்க போங்க அப்படின்னு இருக்காரு. அவர் டிஸ்சார்ஜ் ஆகுற நேரத்துல அந்த வாத்தியார் அந்த டாக்டருக்கு நன்றி சொல்றதுக்காக, டாக்டர் என் வயிற்றுல 5 கல் இருந்துச்சு, இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன், அது காரணம் நீங்க தான், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு கையெடுத்து கும்பிட்ட உடனே அந்த மாணவன் அந்த வாத்தியார் கையை பிடிச்சி, எனக்கு நன்றி சொல்லாதீங்க சார், 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு பையனை கல்லுடைக்கத்தான் லாய்க்கு கல்லுடைக்க லாய்க்குன்னு சொல்லி திட்டிங்களே, அந்த பையன் தினேஷ் தான் நானு, இன்னைக்கு நான் கல்லு உடைச்சது உங்க பிள்ளை டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னாரா.